ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு புதுமலர் விளாக்ஸ். பாத யாத்திரை வீடியோ வந்து பார்ட் 1 போட்டிருப்பேன். இது வந்து அதோட கண்டினியூஷன் வீடியோ தான், பார்ட் 2 வீடியோ. நாங்களும் வந்து பாத யாத்திரை நடந்து ஒரு வழியாக வந்து நாங்கள் ஆர்ச்சை வந்து அப்படியே பிடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். அந்த ஆர்ச்சை தொடுறதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது. அந்த 1/2 கிலோமீட்டரில் அடி மேலே அடி எடுத்து தான் வைக்கிற நிலமையில வந்துச்சு. அது வரைக்கும் கூட கொஞ்சம் ஸ்பீடாக நடந்த மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதையும் வந்து நாங்கள் மெதுவாக நடந்து வந்து ஆர்ச்சை தொட்டாச்சு. பாருங்கள், இதுதான் வந்து இதுக்கு பக்கத்தில் வந்து இதை தாண்டி போகிறதுக்குள்ளே இது ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போனோம். அவ்வளோதான், அதுக்கு மேலே நடக்க முடியல. முன்னாடி வந்து கண்டினியூ ஒரு மணி நேரம் நடந்துடணும், ஒரு 2 மணி நேரம் நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இப்படியே நடந்தோம். ஆனால் இந்த ஆட்சி தொட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். அது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா நடக்கவே முடியல, கிட்ட வந்துட்டு நடக்கவே முடியல. அந்த ஆர்ச்சை தொடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நிறைய பேர் செப்பலை ஃபுல்லாக கழட்டி வச்சுட்டு எல்லாமே கழட்டி போட்டுட்டு போயிட்டாங்க. இந்த செப்பலெல்லாம் அவங்க கோயில் முடிஞ்சு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து எடுத்துகிட்டு போகிறது சாத்தியமா என்னன்னு எனக்கு தெரியல. கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கே வந்து ஒரு நாள் ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து செப்பல் அங்கேயும் இங்கேயும் செதறி அப்படி தான் வந்து கிடந்துச்சு. இதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து உள்ளே போக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆர்ச்சுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் சூடம்லாம் கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு தான் என்ட்ரன்ஸில் உள்ளே போனாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, சூடம் கொடுத்துறதுக்குன்னு ஒரு இடம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு இடத்துல இந்த மாதிரி இடத்துல இப்படி கொடுத்துனாங்க அப்படின்னாக்க பிரச்சனை கிடையாது. எல்லா இடமும் நடக்கிற அவ்வளோ இடத்துலையும் சூடத்தை பொருத்தி வச்சுருந்தாங்க. எனக்கெல்லாம் 2 கால்லையும் சூடம் சுட்டுருச்சு. சூடம் எரிஞ்சு அப்போ தான் அணைஞ்சிருக்கும் போல். எனக்கு 2 கால்லையும் சுட்டுருச்சு. என்னை மாதிரி நிறைய பேருக்கு சுட்டிருக்கோம். சின்ன குழந்தைகளாம் நடந்து வராங்க, வயசானவங்களாம் நடந்து வராங்க, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து காலு சுடும். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பொருத்தாமல் ஒரு இடத்துல மட்டும் கரெக்டாக பொருத்துனாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆர்ச்சி தாண்டி ஒரு 10 நிமிஷம் நடந்து வந்திருப்போம். அப்புறம் இந்த கூடாரம் மாதிரி போட்டிருந்தாங்க. சரி, அதில் இந்த சாமியானெல்லாம் போட்டு அதில் அந்த இடத்துல கொஞ்சம் சேர்லாம் கிடந்துச்சுன்னு உட்காந்துட்டு இருந்தோம். ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது வந்து கடைசியில் அன்னதானம் போடுறதுக்குள்ள இடம் போல். கரெக்டாக அன்னதானம் சூடாக கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. நாங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இந்த வழி தாங்க கோயிலுக்குள்ளே போகிற வழி. இந்த கோயிலுக்குள்ளே வந்து போகிறதுக்கு நாங்கள் வந்து உள்ளே போனோம். பயங்கர கூட்டம்னா பயங்கர கூட்டம். சத்தியமாக உள்ளே போயிட்டு நாங்கள் வெளியே உயிரோடு வருவோங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. அந்த அளவுக்கு கூட்டம். இங்கேருந்து ஒரு கூட்டம் நெரிச்சு தள்ளுது. அதே மாதிரி அங்கேருந்து சப்பரத்தை வேற கொண்டு வந்துட்டாங்க. சப்பரத்தோடு வந்த கூட்டம், அந்த கூட்டம் எதிர்த்தாப்பில் வந்து இங்கிட்டு தள்ளுது. அதில் இடையில படி இருக்குது. படி ஏறணும், ஒரு தள்ளுனாங்கன்னா கீழே விழுந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் ஏறி மிதிக்க தான் செய்வாங்க. யாரையுமே தப்பு சொல்ல முடியாது. கை குழந்தைகள்லாம் ஒவ்வொருத்தவங்களாம் கீழே அப்படியே வலிக்கி விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என் பக்கத்தில் இருந்த ஒரு குழந்தையெல்லாம் அப்படியே அந்த அம்மாவால் பிடிக்க முடியல, கீழே நழுவி விழுந்துருச்சு. அப்படியே கீழே காலை கையை வச்சு அப்படியே காலில் கையை வச்சு ஒரு தூக்கிட்டோம் 2 பேரும் சேர்ந்து. அந்த அளவுக்கு நிறைய குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நீங்கள் கோயிலுக்கு இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போகிறது அப்படின்னா குழந்தைகளை மேக்சிமம் தூக்கிட்டு போகிறத தவிர்த்துருங்க. அப்படி இல்லைன்னா ஃபுல் சேஃப்டியோட கூட்டு போங்க. இந்த கூட்டத்துக்குள்ளே தயவு செஞ்சு கொண்டு போகாதீங்க. அப்புறம் வந்து கஷ்டப்படுற அளவுக்கு எதுவுமே ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் புலம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கோயிலுக்குள்ளே உள்ளே அதையும் தாண்டி நாங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க க்யூ நிற்கிது, பெரிய க்யூவாக நிற்கிது. எங்கே நிற்கிது என்னன்னே தெரியல. நிற்கிறவங்க பொது தரிசனம்ன்றாங்க. அது இல்லாமல் எங்களுக்கு வந்து இந்த டேக் கொடுத்துருந்தாங்க, பாத யாத்திரை போகிறவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ட்ரன்ஸில் டேக் கொடுத்துருந்தாங்க. இந்த டேக்கை வந்து கையில் கட்டியிருந்தோம். பாத யாத்திரை போகிறவங்களுக்குலாம் தனியாக வந்து தரிசனன்ற மாதிரி போட்டிருந்தாங்க, பக்தர்கள் தரிசனம் போகிறதுக்கு வழின்னு. இதுக்குள்ளே போகணும். உள்ளே கொஞ்சம் தூரம் போய் பார்த்தாக்கா அது அதை விட கூட்டங்க, பயங்கர கூட்டம். எல்லாருமே இது மாற்றி சொல்கிறாங்க. எது யார் எங்கே நிற்கிறதுனே தெரியல. ஒரு போர்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு ஒரு காவலர்கள் வந்து கொஞ்சம் நிறையா போட்டிருக்கலாம், எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் தான் கண்ணில் பட்டாங்க. பாதுகாப்பு வந்து சுத்தமாக இல்லைங்க. பாதுகாப்பு ஒரு காவல்துறையெல்லாம் ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் போட்டிருக்கலாம். ஆனால் வந்து இந்த கோயிலில் எதுவுமே அந்த அளவுக்கு வந்து போடவே இல்லை. அது வந்து மக்கள் வந்து குழப்பம் அடைகிறதுக்கு நிறைய பேர் அப்படி தான் குழப்பத்தோடு நின்றுட்டு இருந்தாங்க. கடைசியில் சாமி கும்பிடனா உள்ளே போய் சாமியை பார்க்க முடியல. மற்றபடி நாங்கள் வந்து என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னாக்க
கோபுரம் தரிசனம் வந்து நம்ம பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டோம். ஏன்னா நிற்கிறவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா நடுஜாமல் ஆனாலும் வந்து உள்ளே போக முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம். அதனால் வந்து இந்த கூட்டத்தில் வந்து நம்ம வந்து கடவுளை உண்மையாக தான் நம்ம சாமி கும்பிட்டுட்டு போயிருக்கோம். அப்படிங்கும்போது கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு சப்பரம்லாம் வந்துச்சு, அதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம். இன்னொரு நாள் வந்து இடையில வந்து நம்ம திருப்தியாக சாமி கும்பிட்டுக்கலாம் சாமியை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஊர் திருநெல்வேலி தானே, அதனால் எப்போனாலும் இங்கே வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். அதனால் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த ரோட்டில் கூட கூட்டத்தை பாருங்களேன், பயங்கர கூட்டம். கையோட கை வந்து ஒவ்வொருத்தராக பிடிச்சிக்கிட்டு போகணும், விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தொலைஞ்சு போயிடுவோம். தொலைஞ்சு போய் மைக்கில் கூப்பிட்டு சொல்லிக்கிட்டும் இருந்தாங்க நிறைய பேர். அதனால் இந்த கூட்டத்தில் வரவங்க பாதுகாப்போடு வாங்க தயவு செஞ்சு. இந்த வீடியோட இதோட முடிச்சுக்கிறேன். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.